ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்தியா போஸ்ட்ல ஃபாலோ பண்ணியிருக்க ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸ், அதோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அது எப்படி தேர்வு பண்ண போறாங்க, அதோடைய ஜாப் நேச்சர் என்ன, எப்படி சேலரி, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் 3162 போஸ்ட்டுக்கு கால் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்தியா போஸ்ட் வட்டார தகவல்படி இந்த மாசம் நம்மளுக்கு இந்த 3162 வேகன்சிக்குள்ள ரிசல்ட்ஸ் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா போஸ்ட்ல மொத்தம் 1,50,000 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஜிடிஎஸ் கிராம் தக் சேவக் அப்படின்ற பொசிஷன் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா போஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் மொத்தம் 4 ஸ்டேட்ல 4 டிஜிட் வேகன்சிஸ் கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்றது ராஜஸ்தான், ரெண்டாவது தமிழ்நாடு, மூணாவது மத்திய பிரதேஷ், நாலாவது ஒரிசா. இப்போ தமிழ்நாட்டில் 3162 வேகன்சிஸ்க்கும் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 10th பாஸ் ஆயிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ், தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது அப்லோட் பண்ணிடலைனாலும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக அதை ப்ரொடியூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஜாப் அஷ்யூர்டு. இந்த வேகன்சியில 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது. ஒன்று பிபிஎம், இன்னொன்று ஏபிபிஎம், இன்னொன்று மெயில் கேரியர், இன்னொன்று மெயில் டெலிவர். இந்த மெயில் கேரியர், மெயில் டெலிவர் இந்த 2 வேகன்சிக்கும் சைக்கிள் நாலேஜ் இஸ் மஸ்ட். இந்த போஸ்ட்டுக்குள்ள ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் தான் மினிமம் ஏஜ், 40 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பியூர் அண்ட் பியூர் மெரிட் பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்க அப்ளை பண்ணியிருக்க பொசிஷன், உங்களுடைய மார்க், இந்த ரெண்டையும் வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. நான் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களால ஜிடிஎஸ் ஆன்லைன் ரிசல்ட்ஸை பார்க்க முடியுன்றதையும் நான் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ்க்கு தான் இந்த காம்படிஷன் நடக்குது, இந்த 3162 வேகன்சிஸ். ஸோ இதுல பிபிஎம் அப்படின்றது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம்ன்றது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், எம்சி அப்படின்றது மெயில் கேரியர், எம்டி அப்படின்றது மெயில் டெலிவர். பிபிஎம் அவருடைய ஜாப் ப்ரொஃபைல் என்னன்னா, அவர் தான் ஹெட் ஆஃப் த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அவருடைய கண்காணிப்புல தான் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் நடக்கும். ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இவர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அசிஸ்ட் பண்ணுவாரு, அவரோட சூப்பர்விஷன்ல எல்லா ஒர்க்கும் பண்ணுவாரு. மெயில் கேரியர், இவர் அக்கவுண்ட் ஆஃபீஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வட்டார சொல் வந்து எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம், அங்கிருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மெயில்ஸ், லெட்டர்ஸ், பார்சல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரவர். அதே மாதிரி பேக் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கை எஸ்ஓக்கு கொண்டு போறவர் தான் மெயில் கேரியர் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். எம்டி மெயில் டெலிவர், இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்த மெயில்ஸ், லெட்டர்ஸ், ரெஜிஸ்டர், ஸ்பீட் போஸ்ட், வேல்யூபிள் பேபிள் போஸ்ட், சிஓடி, இது எல்லாத்தையும் பப்ளிக் கிட்ட டெலிவர் பண்றது தான் மெயில் டெலிவர். இவங்க சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட்ல ஒர்க் பண்றவங்க சேலரிக்கும் இவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதுதான் நம்ம டிஆர்சிஏ அப்படின்னு சொல்லுவோம், டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ். ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல நிறைய பண பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 4 to 5 ஹவர்ஸ் இருக்கும். சில பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் 3 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அந்த சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் இப்போ அந்த ஜிடிஎஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலு 5 இயர்ஸ்க்கு அப்புறமேலு
போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது அதாவது எப்படி சொல்லுவோம்னா, நம்ம வந்து அவங்க எம்ப்ளாயி, அதாவது ஃபுல் பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ற எம்ப்ளாயிஸா மாறிடுவீங்க. உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து இந்த நவம்பர் மாசம் வர்றதுனால உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் இமெயில் அட்ரஸும் உங்க ரெஃபரன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க மார்க் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பதில் வரும். ரிசல்ட்டை வியூ பண்றதுக்கு உள்ள லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஸ்க்ரீன் வந்து இப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும். ரைட் சைடில் நியூஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஹரியானா சர்க்கிளோட ரிசல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா 3162 போஸ்ட். ஸோ ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இது உள்ள ஜாப்ல எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஜாப் நேச்சர் இருக்கும், எப்படி வந்து சேலரி வரும், ஏதாவது போனஸ் இருக்கா, இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.